Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Daysல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3rd ரிவிஷன் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Daysல 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கான क्वेश्चन பேப்பர்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3rd ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நீங்க நடக்க போகுது இருக்கு. சோ அந்த ஸ்டூடண்ட்க்கு இந்த क्वेश्चन பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல டைம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் PTA क्वेश्चन ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் क्वेश्चन நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन பேப்பருமே நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் GR Success Daysல ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் क्वेश्चन பேப்பர்னு ஒரு வீடியோவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா PTA क्वेश्चन மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PTA क्वेश्चन ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சோ அந்த क्वेश्चन மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஷூரா நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இந்த 3rd ரிவிஷன் எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ஏன்னா பப்ளிக் நம்ம பொது தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய தேர்வு. சோ அதனால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர் 14 1 மார்க். 1 மார்க் புக் பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா 125 1 மார்க் தான் இருக்கு. இந்த 125 1 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும் 14 1 மார்க்ல 12 1 மார்க் டைரக்டா வந்துரும். சோ அந்த 2 1 மார்க் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் செகண்ட் ரெண்டு क्वेश्चन வந்து செகண்ட் சாப்டர்லயும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் 19th அல்ஜிப்ராலையும் 20 வந்து மேட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 21st வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் இது பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் கம்பேர் பண்ணும்போது சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. 22 கண்டிப்பாக போடலாம். 22 23 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. 24 வந்து டிக்னாமெட்ரியிலும் 25 26 ரெண்டுமே வந்து இதில் வந்து மெஷர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. 27 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 28 இதுவரை கேட்காத சம் அப்ளிகேஷன் சம்மா இதில் பார்த்து ப்ராபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கேட்டகரி. ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா சம்மும் ரொம்ப முக்கியமான சம்மாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 31st வந்து இதுவரை கேட்காத சம். ஸோ செகண்ட் சாப்டர் ஒரு டேஞ்சரான சாப்டர் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் டேஞ்சர் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கும் நம்மளோட சேனல் GR Successல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதில் இருக்க சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் क्वेश्चन பேப்பர் 37 வந்து இதுவரை கேட்காத சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம் பார்க்கறதுனால கம்பல்சரி சம் வந்து 48 வந்து இதுவரை கேட்காத சம் ஒரு அப்ளிகேஷன் சம்மாக கேட்டிருக்காங்க. 4a - 3b + c கம்பேரிசன் பண்ணி அந்த ஃபைண்ட் சி. ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் சம். இந்த சம் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிகல் ஜாப் ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. சிமிலர் ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் வந்து அந்த சம் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்தா கேட்பாங்க x = 24 அதே பார்த்தீங்கன்னா x = y = 1/2x. ஸோ இந்த சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது புக் பேக்கில் இருக்கிற சம் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் இந்த தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் பாருங்க 14 1 மார்க்கும். ஸோ டேரெக்டாகவே தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ஷனோட எழுதுங்க. 2 மார்க் क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா 15 16 ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்லையும் 17 வந்து பார்த்தீங்கன்னா 17 8 ரெண்டுமே செகண்ட் சாப்டர் கேட்குறாங்க. 19 வந்து அல்ஜிப்ரா 20 வந்து மேட்ரிக்ஸ் 21st அல்ஜிப்ரா தான் கேட்டிருக்காங்க. 22 வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. 23rd கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான சம் கொஸ்டின். இது 5 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 24 டிக்னாமெட்ரி 25 டிக்னாமெட்ரி கேட்டிருக்காங்க. 26 வந்து மெஷர் 27 வந்து மேட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் இதில் ப்ராபிலிட்டியில் கேட்டு 28 வந்து செகண்ட் சாப்டர்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே செகண்ட் சாப்டர் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் 5 மார்க் கேட்டகரியும் ரிப்பீட்டட் சம் தான் இருக்குது. S1 S2 கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஈஸியாக போடலாம். தீரம் வந்து கோனர் சம்படி தேவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் क्वेश्चन பேப்பர் ஃபர்ஸ்ட் சம் இருக்குது. நிறைய அப்ளிகேஷன் வந்து கம்பல்சரி சம் இதுவரை கேட்காத சம். இந்த क्वेश्चन பேப்பர் ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success Daysல அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எல்லா கொஸ்டின்ஸ் இந்த ஒரே ஒரு வீடியோவில் இருக்கும். ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்டில் தான் ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதில் பாரு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிராஃப் சம் x = 24 தான் வந்திருக்கு. அந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர். ஸோ 14 1 மார்க் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஆப்ஷனோட எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பரோட இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷன்ஸ் தான். ஸோ அப்படியே இதில் வந்து பார்த்துட்டு வாங்க. நிறைய பேருக்கான டவுட் என்னன்னா பப்ளிக்ல தமிழ் மீடியம் தனி இங்கிலீஷ் மீடியம் தனியாக क्वेश्चन பேப்பர் வருமா சார்? அப்படிலாம் கிடையாதுப்பா. போத் த மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் ஒரே क्वेश्चन பேப்பர் தான். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர் கேட்டகரிக்கு நம்மளோட சேனல் GR Successல எஸ்டிஸ் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதை நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் மதுரை டிஸ்ட்ரிக்டோட क्वेश्चन பேப்பர் 6ஆம் தேதி நடந்த மதுரை டிஸ்ட்ரிக்டோட क्वेश्चन பேப்பர் 14 1 மார்க்கும் டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் சொன்னேன். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 15 16 ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்லையும் 17 18 ரெண்டுமே செகண்ட் சாப்டர்ல 19 வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா 20 வந்து மேட்ரிக்ஸ் 21st வந்து ஜாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 22 23 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. 24 வந்து டிக்னாமெட்ரி 25 26 ரெண்டுமே 25 வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லேயே 26 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் 27 வந்து ப்ராபிலிட்டியில் 28 வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டிஸ் வந்து மெஷர்மெண்ட்டும் செகண்ட் சாப்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து அதெல்லாம் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. 29 30 கண்டிப்பாக போடலாம் ஃபஸ்ட் சாப்டரில்.
30 ரேகா சம் கோல்டன் டைம் சொல்லுவோம். ஸோ ரேகா சம் வந்துனாவே நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது நம்ம கம்பேர் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே ரிப்பீட்டட் சம் தான் கேட்கும். 42 கேப்சூல் சம் வந்து மெஷர்மெண்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தோசம் பப்ளிக்கில் அந்த கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஈஸியாக இருக்குது. கிராஃப் வந்து எக்ஸ்போர்ட் ஒரு கொஸ்டின் x = 24 கேட்டால் இன்னொரு கொஸ்டின் y = 1/2x தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தேன் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் வருஷம் தான் மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். சாப்டர் வைஸாக ஃபார்முலாஸ் நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 14 இது எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து தேர்ட் டிவிஷன் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நெக்ஸ்ட் கம்பல்சரியில் கம்பேர் பண்ணும்போது இந்த செம்மில் ரிப்பீட்டட் சம் தான் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கம்பேரிசன் பண்ணும்போது சேம் கொஸ்டின் பேப்பரை இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நம்ம அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் பேப்பர் தான், இதுதான் ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். மேத்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது, ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர், இந்த பேப்பர் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஸோ பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க பேப்பர் ப்ரெசென்டேஷன் படி நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மேத்ஸில். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் பண்ணணும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 2 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் முதல்ல ஃபார்முலா இருந்தாலும் சரி, ஆன்சராக இருந்தாலும் சரி, அது ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுல ஒவ்வொரு சமுக்கு சைட்லேயே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் நம்பர் மறக்காமல் போடுங்க. கொஸ்டின் நம்பர் நிறைய பேர் போடுறதில்ல. ரப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம் போடும்போது ரப் டயக்ராம் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்காக தான் ஸோ ஒரு நம்ம என்ன தான் படிச்சோன்னா ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஸோ அந்த எல்லா பேப்பர் பற்றின ப்ரெசன்டேஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இனி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுல தேர்ட் டிவிஷன் நடக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல்.